வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசு சார்பில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை ஒன்று யாருக்கும் சொல்லாமல் பண்ணியிருக்காங்க. கூடவே இன்னொரு சம்பவத்தையும் நாளைக்கு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன அந்த சம்பவம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழக அரசு மேலே பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் அடுத்தடுத்த கட்டங்களில் சில விஷயங்களை அவங்க சரியாக பண்ணிக்கிட்டு தான் வராங்க. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் போன ஆட்சியில் அவங்க செஞ்ச நலத்திட்டங்கள் எல்லாம் அப்படியே தொடரணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டாங்க. அதன்படியே போன ஆட்சியில் அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்த மிக முக்கிய நலத்திட்டமான மாணவர்களுக்கான புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம், இந்த திட்டத்தின் கீழே மாதம் 1000 ரூபா அவங்களுக்கு உதவித்தொகை கொடுத்துருந்தாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, எல்லாருமே கல்வி படிப்பை முழுமையாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நிலைமைக்கு எல்லாருக்குமே 1000 ரூபாய் வர வச்சிருக்காங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் தான் சொல்லணும். அதை தாண்டி இன்னைக்கு 1,31,00,000 மகளிர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மகளிர் உதவித்தொகை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா அதுக்கான தொகை நாளை வரவு வைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கவலையப்பட வேண்டாம், நாளைய தேதியில் உங்களுக்கு 1000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சிருவோம் அப்படிங்கிறத உறுதிப்படவே சொல்லியிருக்காங்க. அது சார்ந்த ஆலோசனைகள் நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எப்படி மாணவர்களுக்கு 1000 ரூபா வர வைக்கப்பட்டதோ அதே மாதிரி நாளைக்கு உங்களுடைய வங்கி கணக்குலையும் 1000 ரூபா வர வைக்கப்படும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதில் பல பேர் பல கேள்விகள் கேட்கலாம். ஏங்க, எங்களுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2500 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தீங்களே, அந்த தொகை எப்போ தருவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் முன்வைக்கலாம். அதற்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அது அடுத்தடுத்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி எந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத விரைவில் தெரிவிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் மாதம் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை அந்த 1000 ரூபாய் வர வைக்கப்படும் அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. இப்போ மேற்கொண்டு அது சார்ந்த அதிகாரிகளோட ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆலோசனை நடத்தி நாளைக்கே கூட உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த 2500 ரூபா எப்போ நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பல திட்டங்களை எதிர்பாராமல், அதாவது சொல்லிட்டு செய்வாங்க, நாளை கழிச்சு பண்ணுறோம் அப்படி இப்படின்ட்டு சில திட்டங்களை சொல்லாமலே அடுத்தடுத்து நடைமுறையில் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. அடுத்தடுத்து தமிழக அரசு சார்ந்த புதிய புதிய திட்டங்கள் எப்போது வெளிவரும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் அடுத்தடுத்து உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு.